நாளுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை 2 நாளாகமம் 26:3-5. உசியா ராஜாவாகிற போது 14 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் காரியங்களே கர்த்தர் எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் செய்த எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்தார். இவர் ஒரு நாட்டை ஆண்டவர். வயது எத்தனை அப்படிங்க கேட்டீங்க. நான் வயது என்ன போட்டிருக்கு? 16. 16 வயதில் ஒரு நாட்டை ஆளும்படி 16 வயதில் எத்தனை வருஷம்? 55 வருஷம் நினைக்கிறேன். எத்தனை வருஷம்? 52 வருஷம். அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் அப்புறம் என்ன போட்டிருக்கு? காரியங்கள் வாய்க்க பண்ணினார். இன்னைக்கு காரியங்கள் வாய்க்கும்படி விரும்புகிறோம், காரியங்கள் நடக்கும்படி விரும்புகிறோம், காரியங்கள் சந்திக்கப்படும்படி விரும்புகிறோம். ஆனால் காரியம் எப்போது நடக்கும்? வேலை காரியம் வர வேண்டும் என்று விரும்புகிறீங்க, சுகத்தின் வல்லமை வர வேண்டும் விரும்புகிறீங்க, நிரந்தர வருமானம் வர வேண்டும் என்று விரும்புகிறீங்க. எனக்கு இந்த காரியம் நடக்கணும், அந்த காரியம் நடக்கணும், அந்த காரியம் வரணும், இந்த காரியம் கிடைக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க. ஆனால் இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடின நாட்களிலே காரியங்கள் என்ன வந்துச்சு? வாய்க்க பண்ணினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் ஏன் காரியங்கள் நடக்காமல் இருக்கிறது? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் ஏன் தேடி வராமல் இருக்கிறது? ஏன் வாழ்க்கையில தோல்விகள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள்? அப்படி என்றால் கர்த்தரை தேடின நாட்கள் காரியங்கள் வாய்க்கும். அப்போ இன்னைக்கு உங்கள் காரியம் வாய்க்க வேண்டுமென்றால், உங்கள் தொழில் நடக்க வேண்டுமென்றால், உங்கள் பிஸ்னஸ் நடக்க வேண்டுமென்றால், உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் வேண்டுமென்றால், உங்களுக்கு நிரந்தரமான ஒரு சுகம் வேண்டுமென்றால், நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமென்றால், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியமே அது வாய்க்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், இங்கே சொல்கிறாரு, என்னை தேடின நாட்களிலே அது நடக்கும் அப்படிங்கிறார். எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தரை தேடாமல் எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. கர்த்தரை தேடிட்டு கர்த்தர் சமூகத்துக்கு வந்துட்டு கர்த்தர் சமூகத்தில் இருந்துட்டு நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் இறங்குங்க, நீங்கள் ஒரு காரியத்தை நடப்பீங்க. அந்த காரியம் உங்களுக்கு அது ஜெயமாக முடியும், தோற்று போக மாட்டீங்க. ரைட்டு. 2 நாளாகமம் 32 27-30 எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான டிசைன் ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும் சகல வகையானவையை மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் குடிசைகளையும் கொட்டகைகளையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். அப்புறம் அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வச்சிருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். இந்த எசேக்கியா கீகோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. கவனிங்க, இங்க வசனம் சொல்லுது, இந்த எசேக்கியா கர்த்தரை தேடின நாட்களில் நடந்த காரியங்கள் இதெல்லாம். இதுல ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தரை தேடின நாட்களிலே இவ்வளவு காரியம் என்ன இருக்கு நடந்திருக்கிறது.
எப்படி 2 நாளாகமத்தில் உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் செய்தது வாய்த்ததோ, அதே போல் இந்த எசேக்கியாவும் கர்த்தரை தேடின நாட்களிலே இது நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34 கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். கவனிங்க, இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்றதுக்கான வழிமுறை நகையும் நட்டும் போல்ட்டும் பணமும் சொத்தும் ஆஸ்தியும் ஆடும் மாடும் அதுக்குள்ள கொட்டகையும் கூடாரத்தையும் நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இது எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை தேடின நாட்களிலே நடந்தது. எசேக்கியா தான் சொல்றார், கர்த்தரை தேடின நாட்களிலே எசேக்கியாவும் நடந்தது. உசியா ராஜாவுக்கு கர்த்தரை தேடின நாட்களில் நடந்தது. அல்லேலூயா. எங்க கொஞ்சம் நெஞ்சம் ஆஸ்தியாங்க. நான் சொல்கிறேன், இவ்வளோ ஆஸ்தியெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இவ்வளோ ஆஸ்தியெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. எங்கே ஒரு நகனட்டை வைக்கிறதுக்கு ஒரு பொக்கிஷ சாலை, ஆடு மாடு, நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும். ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் போதும். ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்ந்த போதும். அதில் தான் இப்போ எல்லாமே இருக்கிறோம். இந்த எசேக்கியா கிடைச்ச போல் ஒரு பொக்கிஷம் போல நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் அதுக்கு உண்ட வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை தேடுவதற்கு உண்டான நேரத்தையும் கர்த்தரை ஆராதிக்க உண்டான நேரத்தையும் சமயத்தையும் ஒரு ஒதுக்கி, அவரை தேடுவதற்கென்றே ஒரு நேரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குண்டான தருணத்தை ஒதுக்கி நீங்கள் கர்த்தரை தேடி பாருங்கள், கர்த்தரை துதித்து பாருங்கள், கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். அவர் மகிமை உங்கள் மேலே இறங்கும், அவர் பிரச்சனை உங்கள் மேலே இறங்கும். அதான் மோசே என்ன பண்ணுறாரு, என்னாகமம் 6:24 படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய முகம் அந்த மோசே மேலே பிரசன்னமாக இருந்தது, மகிமையாக இருந்தது. அந்த மகிமை அவருக்குள்ளே இருப்பதுனால அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 6:24-27 வாசிங்க. என்னாகமம் 6. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். இங்கே பாருங்களேன், இங்கே இப்போ குடும்பத்தில் சமாதான குலைச்சல் வருகிறது, பிரிவினை வருகிறது, போராட்டம் வருகிறது, குறைகள் வருகிறது. இது எல்லாமே வராமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டால், அப்படியே பிரச்சனை உங்கள் மேலே இருந்துச்சுன்னா, அவர் சொல்கிறாரு, அந்த பிரச்சனை உங்கள் மேலே இருந்துச்சுன்னா சமாதானம் உங்களை தேடி வருமா. அவர் பிரச்சனத்தில் பர்வதங்கள் மெழுகு போல என்ன செய்யுமா. அப்போனா அவர் பிரச்சனை உங்கள் மேலே வரணும், அவர் மகிமை உங்கள் மேலே வரணும். இங்கேங்களேன், அவர் பிரச்சனை மட்டும் உங்கள் தலைமையில் இறங்கிருச்சுன்னா நல்லா கவனித்து பாருங்களேன். நல்லா ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்து நல்லா துதிச்சு நல்லா மகிமைப்படுத்தி இங்கே அவர் பிரச்சனத்தை நீங்கள் உணர்கிற வரைக்கும் விடக்கூடாது, அவர் வல்லம் உங்கள் மேலே இறங்குற வரைக்கும் விடக்கூடாது. இப்போ எனக்கெல்லாம் ஆராதனை பண்ணோம்னா தேவனுடைய மகிமை நம்ம மத்தியில் இறங்குறத எப்போ உணர்கிறோமோ அப்போ தான் ஆராதனை விட முடியும். அவர் வார்த்தை எப்போ நம்மளுக்கு கிடைக்கிது அப்போ தான் விட முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை என்ன செய்ய மகிமைப்படுத்துங்க. அவர் பிரச்சனை இருந்தால் போது பிரச்சனை வெளியே ஓடிடுங்க. பிரச்சனையோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பிரச்சனத்தை வாங்கிங்க, அவர் பிரச்சனத்தை தேடுங்க. அந்த பிரச்சனை உங்கள் மேலே வந்துட்டா உங்கள் வீட்டு பிரச்சனை, காட்டு பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, தோட்ட பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் அது உங்களை விட்டு வெளியேறும். அவர் பிரச்சனத்துக்கு நீங்கள் வாஞ்சியா இருங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே இருங்களேன், ஒரு பிரச்சனையை சந்திப்பதற்கு முன்னால் அவர் சமூகத்துக்கு வந்துட்டு போங்க. இப்போ யாக்கோபு 2 பரிவாரத்தோடு வர்றாரு. ஏசாவை சந்திக்க வர்றாரு. ஏசா வெட்டுவேன் குத்துவேங்கிறார், ஏசா கொலை பண்ணுவேங்கிறாரு. அவனை அந்த ஊருக்கு வந்தால் விடமாட்டேங்கிறார், அவனை தலையை எடுப்பேங்கிறார். என்னைக்கெல்லாம் என் ஊருக்கு வரத்தனை வேணும், கண்டிப்பாக அவன் தலையை எடுப்பே பண்ணுறாரு. அந்த வாஞ்சியில், அந்த எண்ணத்தில், அந்த திட்டத்தில் ஏசா இருக்கிறார். ஆனால் யாக்கோபு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இரவு முழுவதும் தேவனை மகிமைப்படுத்தி, இரவு முழுவதும் தேவனை துதித்து, உங்களுடைய வார்த்தை எனக்கு வர்ற வரைக்கும் நான் விடமாட்டேன்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ரேமா வார்த்தை அவர் கிடைத்தது. இப்போ ஏசாவை சந்திக்கிறாரு. எதிராளி கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். நான் உன்கிட்ட சமாதானம் ஆயிடுறேன் அப்படிங்கிறான். தேவ பிரச்சனத்துக்குள்ள இருந்து போன நாள் நடந்த காரியம். தேவ பிரச்சனம் எங்கே இருக்கிறதோ அங்கு சமாதானம் இருக்கிறது.
தேவ பிரசனம் எங்கே இருக்கிறது? அன்பு இருக்கிறது. தேவ பிரசனம் எங்கே இருக்கிறது? அங்கே வல்லமை இருக்கிறது. தேவ பிரசனம் எங்கே இருக்கிறது? அங்கே அதிசயம் இருக்கிறது. அப்படி என்றால் பல வருடங்களாக, பல ஆண்டுகளாக வெட்ட வேண்டும், குத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த ஏசா மேலே இந்த யாக்கோப்பின் பிரசனம் போய் மோதின உடனே அவன் சமாதானக்காரனாக அவன் மாறிவிட்டான். பிரச்சனையை மாற்றிவிட்டது. இந்த பிரச்சனை எங்கே கிடைக்குது அப்படின்னு கேட்டால் தேவ சமூகத்தில் தான் கிடைக்குது. தேவனை துதிக்கும் போது கிடைக்குது, தேவனை ஆராதிக்கும் போது கிடைக்குது. அதனால தான் அவர் பிரசனத்தை உணரும்படி நீங்கள் ஜெபிக்கணும், அவர் பிரசனத்தை உணரும்படி துதிக்கணும், அவர் பிரசனத்தை உணரும்படி நீங்கள் ஆராதிக்கும் போது உங்கள் பிரச்சனை ஒன்று மூலமாக உங்களை விட்டு ஓடி போயிருங்க. அதான் பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாது தூயவரே, கைவிடாது தூயவரே, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். கவனிங்க, அவர் பிரச்சனத்துக்கு வரும்போது எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க. 1 தெசலோனிக்கேயில் சொல்லப்பட்டிருக்கிறது 5:18, நீங்கள் எல்லாவற்றிற்கும் நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது பிரச்சனை மாறும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படாமல் இருந்துச்சு. அந்த ரட்சிக்கப்படாத ஆத்மாவை சொல்லி சொல்லி சோத்திரம் 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 சோத்திரம், இயேசுவின் நாமத்தில் இந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவதாக சோத்திரம் சோத்திரம், இந்த ஆத்மாவுக்கு சோத்திரத்தை செலுத்துகிறேன் சொன்ன உடனே அந்த ஆத்மா ரட்சிப்படைஞ்சிருச்சு. 1 தெசலோனிக்கேயில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் எல்லாம் வாசிங்க பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:18, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதாவது உங்கள் வீட்டில் என்ன நன்மை வந்தாலும், என்ன தீமை வந்தாலும், எந்த நெருக்கம் வந்தாலும், எந்த பாடு வந்தாலும், எந்த நிந்தை அவமானம் வந்தாலும், எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம். அப்படி என்று நீங்கள் ஸ்தோத்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும்? ஏறெடுக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கிறீங்கன்னா மரண அடி விழுகும். கர்த்தரை நீங்கள் தேடலைன்னா மரண அடி விழுகும். அப்போஸ்தலர் ஒரு வசனம் இருக்கிறது 12:23, அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுப்புழுத்து இறந்தான். கவனிங்க, இந்த மரணம் எப்படி வந்தது என்று கேட்டால் தேவன் என்ன செய்யலை? தேவன் என்ன செய்யலை? மகிமைப்படுத்தலை, துதிக்கலை, நன்றி சொல்லலை. இன்றைக்கி மறிக்கிற காரியங்கள், நஷ்டமான காரியங்கள், அவமானமான காரியங்கள் ஏன் வருது அப்படின்னு கேட்டால் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும், கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய நன்றியையும், கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய துதியும் செலுத்தாதனால தான் இன்றைக்கி மரண அடி விழுகுது. குடும்பத்தில் பிரச்சனை ஏன் வருது? எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரிவினை வருது, குடும்பத்தில் ஒரு சண்டை வருது, குடும்பத்தில் ஒரு டைவர்ஸ் வருது, தொழிலில் நஷ்டம் ஏன் வருது அப்படின்னு கேட்டால் அவர் பிரச்சனத்துக்குள்ளே நீ இல்லாதனால பிரச்சனை வருது. நீ பிரச்சனத்துக்குள்ளே இருந்துட்டேன்னா பிரச்சனை ஓடிடும். சில நஷ்டங்கள் ஏன் வருகிறது? சில தோல்விகள் ஏன் வருகிறது? சில பிளவுகள் ஏன் வருகிறது குடும்பத்தில் அப்படிங்கிற கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நேரத்தையும், துதிக்க வேண்டிய நேரத்தில் துதிக்காம, ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்காம, வேதம் வாசிக்க வேண்டிய நேரத்தில் வேதம் வாசிக்காம, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காமல், நீ உலகத்துக்கு உலகப்புறமான காரியங்களுக்கு நீ முக்கியத்துவத்தை கொடுத்து அதுக்கு நீ திறப்பட்டு வாழ்வதனால கர்த்தர் சொல்றாரு உனக்கு தோல்வியை நான் அனுமதிக்கிறேன் அப்படிங்கிறார். இங்கு புழுபுழுத்து சத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் இருப்பதனால இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அவர் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. துதிக்கிறோமா, சோத்தரிக்கிறோமா, ஒரு நேரத்தை ஒதுக்கிறோமா, கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோமா, கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனை துதிக்க கடந்து வருகிறோமா, சரியான நேரத்துக்கு வருகிறோமா, அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கிறோமா? சொல்லுங்க பாப்போம். உலகப்புறமான காரியங்களுக்கு நேரத்தை கொடுக்கிறோம், ஆனால் தேவனை வழிபடுவதற்கு நம்மளுக்கு ஜீவனை கொடுத்த, நம்மளுக்காக நம்முடைய அக்கிரமங்களை, பாவங்களை, நம்முடைய சாபத்தை மன்னிச்சு ரத்தத்தை சிந்தின அந்த இயேசு மகாராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையோ, கொடுக்க வேண்டிய மகிமையோ, கொடுக்க வேண்டிய துதியோ நாம் செலுத்தாமல் இருப்பதனால தான் நம்முடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது, பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது.
அவர் பிரசன்னத்தை நீங்க சந்திச்சிருங்க, அவர் மகிமையை உணர்ந்துருங்க, அவர் வல்லமையை உணர்ந்துருங்க. எந்த பிரச்சனையும் எந்த போராட்டமும் உங்க குடும்ப வாழ்க்கையில் வர முடியாது. அதுக்கு தான் அவருடைய பிரசன்னத்தை உணரணுங்கிறது. பாருங்க எப்படின்னா, நீங்க சங்கீதம் 95:6 வாசிங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். முழங்கால் படியிட கடவோம். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளை படைச்ச உண்டாக்கின தேவைகளை சந்தித்த, குடும்பத்தை கொடுத்த, பிள்ளைகளை கொடுத்த, வேலையை கொடுத்த, வருமானத்தை கொடுத்த, போகும்போது வரும்போது பாதுகாக்கிற அந்த கர்த்தருக்கு முன்பாக நீ முழங்கால் படியிட கடவுது. எப்படி போட்டிருக்க? நாம் பணிந்து குனிந்து. எப்படி 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 அவரை பணியணும்? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவுது. இங்கே பாருங்க, இந்த முழங்கால் யுத்த ஜெபம் இருக்கு தெரியுமா? இந்த முழங்கால இருந்து நீங்க ஒரு காரியத்தை கேட்டு தோத்து போக மாட்டீங்க. கண்டிப்பான முழங்கால் இட்டி நீங்கள் ஜெபிக்கும் போது, கேட்கும் போது அந்த காரியத்தை கர்த்தர் கண்டிப்பாக நம்மள உங்களுக்கு கொடுப்பார். ஆபிரகாம் முழங்கால் பட்டி நிறைய வாங்கிட்டார். அண்ணாலம்மா முழங்கால் பட்டி நிறைய, எல்லாம் முழங்கால் பட்டிட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க. இயேசு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு காரியத்தை செய்யும்போது தேவ சமூகத்துக்கு வந்துவிட்டு தேவ பிரசனத்தை உணர்ந்து விட்டு தான் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும். வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், பிள்ளையை ஸ்கூலில் சேர்க்குறதா இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு வியாபாரமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு வரணும். இப்போ கவனிங்க, யோவான் 5:19 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமதமாய் செய்ய மாட்டார். இப்ப பாருங்க, இயேசு எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் பிதாட்ட போயிட்டு பிதாட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் செய்வார். பிதாவை பார்த்துப்பட்டு தான் செய்வார். பிதாட்ட சொல்லிப்பட்டு தான் செய்வார். தானா இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. எத்தனை அற்புதங்கள் பண்ணியிருக்கிறானோ அத்தனை அற்புதங்கள் பிதாவை பார்த்து தான் செஞ்சிருக்கிறார். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பும் போது என்ன பண்ணார்? வானத்துக்கு நேரம் என்ன செஞ்சார்? கையில் உயர்த்தினார், பிதாவே அப்படின்னார். 5:32 மணி பெருக பண்ணும்போது என்ன செஞ்சார்? 5:32 மணி எங்கே தூக்குனார்? வானத்துக்கு நேராக தூக்குனார். பிதாவை பார்த்தாரு, பரலோகத்தை பார்த்தாரு, அவர்கிட்ட சொல்லி கொடுத்தா எல்லா காரியத்தையும் செய்கிறார். எந்த ஒரு காரியம் தானாக செய்யலை, பிதாட்ட உத்தரவு வாங்கிட்டு பிதாட்ட சொல்லிவிட்டு பிதா நாமத்தில் தான் அவர் அற்புதங்களை பண்ணுறாரு. அப்படின்னா இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உட்காந்தாலும், நீங்கள் சாப்பிட்டாலும், நீங்கள் வேலைக்கு போனாலும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போனாலும், ஒரு திருமணம் முடித்தாலும், ஒரு நிச்சயம் பண்ணாலும், ஒரு கல்யாணம் முடித்தாலும், ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தாலும், உங்கள் பிள்ளையை பெற்றெடுக்கிறனாலும், பிரசவம் பார்க்குறனாலும், எந்த வேலை பார்த்தாலும், பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்புகிறனாலும், வீட்டை விட்டு வெளியே போனாலும் நீங்கள் தேவனை பார்த்துட்டு, இயேசுவை பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போகணும். அவர்கிட்ட சொல்லிவிட்டு நீ வேலைக்கு போகணும். அவர்கிட்ட சொல்லிவிட்டு நீ எந்த காரியத்தை செய்யணும். இந்த இடத்துக்கு போகிறேன் அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க, இந்த வேலைக்கு போகிறேன் அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க, என் பிள்ளையை பாதுகாத்துக்கங்க, என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வியாபாரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்கள் பிரச்சனை என்ன மூடி இருக்கட்டும், உங்கள் வல்லமை என்ன மூடி இருக்கட்டும், உங்களோட ஆலோசனை என் கூட இருக்கட்டும், உங்களோட வழியிடத்தில் என் கூட இருக்கட்டும், உங்களை நம்பி நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையுமே என் தகப்பனுடைய பிரச்சனத்தை உணர்ந்து அவற்றை சொல்லி விட்டுட்டு நீங்கள் கடந்து போகும்போது அந்த காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாக இருக்கும் ஒழிய அந்த காரியம் கண்டிப்பான முறையில் அது தோத்து போன காரியமாக இருக்காது. காரணம், நீங்கள் அவர்கிட்ட முறையிடுறீங்க, அவர்கிட்ட சொல்கிறீங்க, அவருடைய பிரச்சனத்தை உணர்றீங்க, அவர் சமூகத்தில் உட்காந்து நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லும்போது அவர் கேட்பார். ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கை குறிய போகல, கேட்கக்கூடாதபடி செவி வந்தாமா இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் முகத்தை பார்க்கணும், அவர் வார்த்தையை கேட்கணும், அவர் பிரச்சனத்தை உணரணும். புரியுதா உங்களுக்கு? சங்கீதம் 69:17, உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும், உம்முடைய அடியேனுக்கு மறையாதையும் நான் வியாகுலப்படுகிறேன், எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தரலும். சரி, வியாகுலப்படுகிறேன் என்ன அர்த்தம்? வேதனைப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன், நிந்திக்கப்படுகிறேன், அவமானப்படுகிறேன், நொறுக்கப்படுகிறேன், பல துக்கத்தில் மூழ்கி இருக்கிறேன், அதுக்கு பேர் தான் வியாகுலப்படுகிறேன். அப்போ நீங்கள் தேவன்கிட்ட சொல்ல வேண்டிய காரியம் என்ன? ஒரு பிரச்சனை மத்தியில் நீங்கள் இருக்கும்போது
அவர் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் அவனை விடுவிப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தாவே, எப்படி போட்டிருக்க, திருப்பி வாசிங்க அதை. உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதேயும், எனக்கு மறையாதையும். நான் வியாகுலப்படுகிறேன், நான் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறேன். எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும். தீவிரமான என்ன அர்த்தம்? தீவிரமான வேகமாக அல்லது சீக்கிரமாக. அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தாவே உம்முடைய முகத்தை எனக்கு மறவாதையும், மறைக்காதீங்க. தகப்பனே, நான் நெருக்கப்பட்டு வியாழப்பட்டு பல பிரச்சனைகளை மாட்டி தவித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தீவிரமாக என் விண்ணப்பத்துக்கு பதில் தாரும். எப்படி ஜெபிக்கணும்? எப்படி கேட்கணும்? அப்படின்னா தீவிரமான சீக்கிரம் உடனே அப்படிதான் தீவிரமாக நீங்கள் கேட்கணும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜெப நேரத்தில் ஒரு பிரச்சனத்தை உணர்ந்துட்டு, கர்த்தாவே உங்கள் முகத்தை எனக்கு என்ன செய்யாதீங்க, மறைக்காதீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், நான் ரொம்ப நிந்திக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என் குடும்பத்தில் பல பிரச்சனை மட்டும் மாற்றி நிற்கிறேன். எனக்கு தீவிரமாக இந்த ஜெபத்துக்கு உடனே பதில் தருவீராக. இந்த வசனத்தை வச்சு நீங்கள் கேட்டு பாருங்கள். வியாழப்படுகிற என்றால் பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லணும். தீவிரமாக இருக்கா நீங்கள் சீக்கிரம் சொல்லணும், பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 30:7. சங்கீதம் 30:7. கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதோ நான் கலங்கினவன் ஆனேன். அல்லேலூயா. இங்கே பாருங்க, கலக்கம் எப்போ வருதுன்னு கேட்டால், அவர் முகத்தை நம்மளுக்கு காமிக்காமல் இருக்கும்போது. அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால், அவர் வந்து முகத்தை காமிப்பாரா, அவர் பேசி நம்மளுக்கு காமிப்பாரா? அப்படி அர்த்தம் இல்லை. அவருடைய பிரச்சனை ஒன்று இருக்குது தெரியுமா? நீங்கள் நல்லா துதிச்சு ஆராதிக்கும் போது ஒரு மெல்லிய காற்று உங்கள் மேலே டச் பண்ணிட்டு போகும், அல்லது உங்கள் உடம்புல ஒரு புல்லரிக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. இதை யாராச்சும் உணர்ந்துருக்கீங்களா? நல்லா 1 மணி நேரம் நல்லா ஆண்டவரை மையப்படுத்தும் போது உங்கள் மேலே ஒரு பிரச்சனை அப்படி இறங்கும், உங்கள் உடம்புல ஒரு புல்லரிக்கும். பார்த்துக்கலாம். அதுதான் ஒரு மகிமை. புரியலையா? அப்போ அந்த மகிமை அது உங்களை விட்டு போயிடக்கூடாது. அதுதான் நீங்கள் அவர் முகத்தை பார்க்கறதுக்கு உண்டான அடையாளம். அதுதான் அவர் முகத்தை பார்க்கறதுக்கு ஒரு கிருபை. அது மட்டும் உங்களுக்கு கிடைச்சிச்சு வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் எந்திரிச்சிருவீங்கன்னு அர்த்தம். உங்கள் பிரச்சனை மாறிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது இப்போ அவர் பிரச்சனை கிடைக்கிற வரைக்கும் எந்திரிக்காதீங்க, அவர் மகிமை உங்கள் மேலே இறங்குற வரைக்கும் எந்திரிக்காதீங்க. ஒரு உடம்பு சிரிக்கும் பார்த்துக்கொள்ளுங்க, உடம்பு புல்லரிக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் ஒரு மகிமை நீங்கள் உணர்கிற ஒரு நேரம் பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் ஒரு பிரச்சனை உங்கள் மேலே இறங்குற ஒரு நேரம் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனத்தை உணர்ந்து நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்துட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனை மாறிடும். அவர் முகத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னு அர்த்தங்க. உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் வந்துருச்சுன்னு அர்த்தங்க. அவர் உங்கள் மேலே இறங்கிட்டார்னு அர்த்தங்க. அவர் மகிமை உங்கள் மேலே இறங்கிருச்சுன்னு அர்த்தங்க. இதுதாங்க அவர் பிரச்சனை, இதுதாங்க அவர் முகத்தை பார்க்கறதுக்கு அடையாளம். அல்லேலூயா. நீங்கள் பட்டுப்படாமல் சீக்கிரம் போகணுமே, சீக்கிரம் எந்திரிக்கணுமே அப்படிங்கிற ஏதோ ஒரு 4 வார்த்தை சொல்லணும், ஜெபிக்கணும் அப்படின்ட்டு நீ வந்து உட்காந்தீங்கன்னா பிரச்சனத்தை உணர முடியாது, பிரச்சனத்தை வாங்க முடியாது. கர்த்தர் ஏமா வார்த்தை கிடைக்காது உங்களுக்கு. உங்கள் உடம்புல ஒரு மெல்லிய காற்று வீசணும், குளிர் காற்று உங்கள் மேலே வீசணும். ஆனாலா இருக்கிற அந்த வெயில் வேலையில் நீங்கள் தேவசூரில் உட்காரும்போது ஒரு குளிர் காற்று, ஏழைகளின் பெலனே, எளியவரின் திறனே, கடும் வெயிலினிலே குளிர் நிழலே, கடும் பிரச்சனையில் குடும் நிழலே, ஏழைகளின் பெலனே, எளியவரின் திறனே, கடுவெயிலினிலே குளிர் நிழலே, கடுவெயிலினிலே. பிரச்சனை அதிகங்களேன், பிரச்சனை அதிகமாகும்போது உங்களால் சமாளிக்க முடியல, ஒன்றுமே செய்ய முடியல, எங்கே பார்த்தாலும் தோல்வி அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்படியே உள்ள கதவு பூட்டிக்கிட்டு அவர் அப்படியே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், கரம் பிடித்த நாயகரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, அசைவாடும்
பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உங்க வல்லமையால் எம்மை நிறைத்து என்னை ஆளுகை செய்யோ, வாங்க தூயா. இப்படி நீங்கள் ஒரு உறும்புக்குள்ளே உட்காந்து இப்படி டயத்தை ஒதுக்கி நேரத்தை ஒதுக்கி போகணுமே அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காம இப்படி உட்காந்து இப்படிப்பட்ட பாடல்களை பாடி நீங்கள் முடிக்கிற வேலையில் உங்கள் மேலே ஒரு வல்லம் இறங்கி அந்த ரூம்பே என்ன ஆயிரும் கேட்டிங்கன்னா ஒரு பிரகாசம் வந்துடும். அந்த நேரத்தில் உங்கள் தேவைகளை கேட்டு பாருங்கள். இதான் மனக்கண்களை பிசாசானவன் குருளாக்கி வச்சிருக்கிறான். எல்லாம் சொல்லுங்கள், என் பிரச்சனைகளை தேவ பிரசன்னத்தில் முறியடிப்பேன். சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தேவ பிரசன்னத்தில் நான் முறியடிப்பேன். அவர் பிரச்சனை எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நான் உட்காந்துருப்பேன் என்ன உட்காரக்கூடாது. அவர் பிரசன்னம் கிடைக்கிற வரைக்கும் நான் போக மாட்டேங்கிற நினைப்பில் வந்து உட்காரணும். அரை மணி நேரத்துக்குள்ள உன்னை முழுசாக ஆளுகை பண்ணிடுவார். அரை மணி நேரம் நினச்சி அப்போ வந்து அந்த பிரச்சனை வந்த உடனே என் உடம்பில் இருக்கிற உறுப்புகள் மாறும். உடம்பில் இருக்கிற செயல்படாத உறுப்புகள் செயல்படும். புரியுதுங்களா? உன் அடைக்கப்பட்ட கர்ப்பப்பை திறக்கும். உன் திருமண காரியம் கைகூடி வரும். உன் வேண்டுதல் கேட்கப்படும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ கடைசி ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை நல்லா அசை போடுங்க. 2 கொரிந்தியர் 4:6-10. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசித்து கொள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே என்ன செஞ்சாரு? எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய இருதயத்தில் பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களாலே என்னால உண்டாயிராமல் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அது விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதனால நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் கலக்கமடைந்தாலும் எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவருடைய பிரகாசம் அவருடைய வெளிச்சம் நம்ம மேலே வந்துருச்சு. எப்படி வந்துருச்சுன்னா, நம்மளை யாருன்னு சொல்கிறாரு? இந்த மண்பாண்டத்துக்குள்ள அந்த வெளிச்சம் வந்துருச்சு. அல்லேலூயா. திருப்பி அந்த வசனத்தை நான் திருப்பி சொல்லுங்க. இந்த மகத்துவமுள்ள வல்லமை, இந்த மகத்துவம் இங்க இருங்க. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எல்லாம் சொல்லுங்க. இந்த மகத்துவமுள்ள வல்லமை, இந்த மகத்துவமுள்ள வல்லமை, இந்த அற்புதமுள்ள வல்லமை, இந்த அதிசயமான வல்லமை, அப்புறம் எங்களால் உண்டாயிராமல் இங்க இருங்க. இந்த வல்லமையும் இந்த மகத்துவமும் இந்த அற்புதமும் எந்த மனுஷனாலையும் நம்மளாலையும் அது உண்டாக்கப்படவில்லை. மாறாக எப்படி போட்டிருக்கு? தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க. இந்த பொக்கிஷத்தை, இந்த அற்புதத்தை, இந்த அதிசயத்தை, இந்த பிரசனத்தை, இந்த சுகத்தை, இந்த விடுதலையை மண்பாண்டமாய இந்த சரீரத்தில் என் தகப்பன் இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த பிரகாசம் மண்மண்டமாய் அந்த சரீரத்துக்குள்ள வந்தனால அடுத்து சொல்றாரு, நீ எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும், நீ எப்பக்கத்தில் ஒடுக்கப்பட்டாலும், எந்த நிந்தனை வந்தாலும் அது ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், உனக்குள்ள இருக்கிறவர் அவர் வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். புரியுதா புரியலையா? ஹலோ, புரியுதா புரியலையா? எந்த மனுஷனாலும் கொடுக்கப்படாத ஒரு வெளிச்சம், எந்த மனுஷனாலும் கொடுக்கப்படாத ஒரு பிரகாசம் இந்த மண்பாண்டமாகிய இந்த சரீரத்துக்குள்ளே அவர் என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டார். இது வந்தனால உனக்கு எந்த நெருக்கம் வந்தாலும் அதை அவர் பார்த்துக்குவார், எந்த ஒடுக்க வந்தாலும் அவர் பார்த்துக்குவார். அப்படி தானே போட்டிருக்கு. மண்பாண்டமாகிய எப்படி போட்டு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த மகத்துவமுள்ள எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிற என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களை பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும்
ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு. ஆஹா 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 ஆஹா, கையை தட்டாப்பா, அவளுக்கு நல்லா கை தட்டு. கேஸ் பண்ணிக்கங்க, பற்றி கொள்ளுங்க, பிடிச்சு கொள்ளுங்க. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. கர்த்தராகிய இயேசுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில், எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய சரீரத்தில் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் என் சரீரத்திலே நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் மரிச்சாரு? என் பாவத்தை மன்னிக்க சுமந்து கொண்டு இருக்கிறேன். ஏன் மரிச்சாரு? உன் சாபத்தை உடைக்க சுமந்து கொண்டு இருக்கிறேன். ஏன் மரிச்சாரு? உன் பலவீனத்தை எடுக்க சுமந்து கொண்டு இருக்கிறேன். ஏன் மரிச்சாரு? உன் தரித்திரத்தை எடுத்துட்டு உன்னை ஐஸ்வர்யவனா மாத்த நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். இதை உங்க சரீரத்தில், உங்க ஆவியில, உங்க ஆத்மால எங்க போனாலும் எங்கே வந்தாலும் அதை சுமந்து கொண்டு போக வேண்டும், அதை நினைத்து கொண்டு போக வேண்டும், அதை சிந்தித்து கொண்டு போக வேண்டும், அதை தியானம் பண்ணி கொண்டு போகும்படி இருக்கும்போது நெருக்க உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, கலக்க உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, வேதனை உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, எந்த பிரச்சனையும் எந்த விளைவினோ உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், இந்த வெளிச்சம், இந்த மண்பாண்டம் அமைக்க சரீரத்துக்குள்ளே அவர் வந்து விட்டார். அவர் மரணத்தை, அவர் அடிக்கப்பட்டதை, அவர் நொறுக்கப்பட்டதை, அவர் ரத்த சிந்தனை, சிலுவையில வாங்கி கொடுத்த வெட்டிய உன் உள்ளத்தோலே நீ எங்க போனாலும் நீ சுமந்து கொண்டு இருப்பதனால நீ ஜெயமான வாழ்க்கை நீ வாழ முடியும். புரிஞ்சவங்க அல்லேலூயா. புரியல எனக்கு அப்படின்றவங்க அல்லேலூயா. புரியுதா? புரியலையா? சிலுவையில் ஏன் அடிக்கப்பட்டாரு? பாவத்தை மன்னிக்க. அது எப்போதும் உங்கள் உள்ளத்துக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். சிலுவையிலேயே அடிக்கப்பட்டாரு சாபங்களை உடைக்க. இது எப்போதும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கணும், எனக்கு சாபம் கிடையாது, என் சாபத்தை இயேசு உடைச்சிட்டார். ஏன் சிலுவையில் அடித்தார்? அவர் ஐஸ்வர்யவானாக இருந்தோம், உன்னையும் என்னையும் ஐஸ்வர்யவானாக மாற்றுபடி அவர் தரித்திரா சிலுவையிலே மரித்துட்டார். அதனால் எனக்கு தரித்திரம் கிடையாது என்பதை உன் உள்ளத்துக்குள்ளே நீ சிலுவையை சுமந்து கொண்டு இருக்க வேண்டும். அதுதான் சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கிறோம். சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கிறோம்னா நீ பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சிலுவையில் எல்லாம் முடிச்சிட்டாரு. அப்போனா சிலுவையில் வாங்கி கொடுத்த அந்த காரியங்களை உன் உள்ளத்துக்குள்ளே வச்சிருக்கணும். சிலுவையில் வாங்கி கொடுத்த விடுதலையை, சிலுவையில் வாங்கி கொடுத்த மீட்பை, சிலுவையில் வாங்கி கொடுத்த பாவ மன்னிப்பை, சிலுவையில் வாங்கி கொடுத்த ஐஸ்வர்யத்தை, சிலுவையில் வாங்கி கொடுத்த கணத்தை, சிலுவையில் வாங்கி கொடுத்த தைரியத்தை நீ உள்ளத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு எங்கே போனாலும் அதை சுமந்து கொண்டு போகும்போது எந்த நெருக்கமும் எந்த பாடும் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆமே அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. எல்லாம் சொல்லுங்க, நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்ல, கலக்கம் அடைந்தும் மனம் முறியுவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுறதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. காரணம், அவர் சிலுவையில் வாங்கி கொடுத்ததை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன், அதை நினைத்து கொண்டு இருக்கிறேன். எல்லாம் எந்திரிங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறேன். அப்பா சிலுவையில் வாங்கி கொடுத்த வெற்றியை நான் துதிக்கிறேன். அப்பா அப்பா உமக்கு கோடி சோத்திரம் ஐயா. அப்பா உமக்கு கோடி சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. அப்பா உம்மை போற்றுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. அவர் பிரச்சனத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா பிரச்சனை மாறிடும். ரெண்டாவது, அவர் சிலுவையில் வாங்கி கொடுத்ததை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கணும், நினச்சி கொண்டு இருக்கணும், தியானம் பண்ணி கொண்டு இருக்கணும். அதனால் நெருக்கவங்களை ஒன்றும் செய்யாது, கலக்கவங்களை ஒன்றும் செய்யாது, பிரிவினவங்களை ஒன்றும் செய்யாது, போராட்டவங்களை ஒன்றும் செய்யாது. கலக்கமடைந்து நீங்கள் மடிந்து போவது கிடையாது. காரணம், அவர் சிலுவையிலே உனக்காக இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலோ தாழ்வானாலோ, உயர்வானாலோ தாழ்வானாலோ, சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க.
சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுது சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீர் பாதையிலோ, நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீர் பாதையிலோ நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. ஆமே, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுது சந்தோஷமாயிருங்க. அப்பா சந்தோஷமாயிருங்க, எப்பொழுது சந்தோஷமாயிருங்க. தகப்பனே இயேசுவே, உம்மை நன்றி உள்ளத்தோட துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வரும்படி, உம்முடைய வல்லமைக்குள்ளே நாங்கள் கடந்து வரும்படி, உம்முடைய அற்புதத்துக்குள்ளே கடந்து வரும்படி எங்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. சிலுவையில் வாங்கி கொடுத்த அந்த வெற்றியை நாங்கள் உணரும்படி தகப்பனே, அந்த சிலுவையில் வாங்கி கொடுத்த அந்த காரியங்களை சுமந்து கொண்டு போகும்படி எங்களை கிருபை தாருங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, தேவ பலத்தால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.